பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க காத்திருக்கிறதே தமிழுக்காகவும் இசைக்காகவும் தானே. அப்ப நமக்குள்ள உரையாடல் இல்லைன்னா அடுத்து நம்ம செலவழிக்க போற கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு மகிழ்வாக அமையாம போயிடும். முதலில் இவ்வளவு நேரம் நீங்க நாளை ஒரு பணி நாளாக இருந்து கூட இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று அமர்ந்து காத்திருப்பதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இசைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. இதற்கு முன்னாடி ஒரு இசை கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு இசை கேட்டீங்க, எத்தனையோ முகங்கள் இருக்கு. இப்போ நீங்க கேட்க போறது ஒரு சின்ன திருத்தம், இசை நிகழ்ச்சி அல்ல. ஏன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் இதுக்கு முன்னாடி பாடினதுல பார்த்தீங்கன்னா இசைக்கு முக்கியத்துவம். இப்போ நீங்க கேட்க போற அடுத்த அரை மணி நேர நிகழ்ச்சியில முக்கியத்துவம் மொழிக்கு, இசைக்கு அல்ல. அந்த மொழியை சுமந்து வருகிறது இசை. அதன் வழியா பல செய்திகளை இனிமையா கடத்தலான்றதுக்காக நாங்கள் இசையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது தமிழ் சார்ந்த, மொழி சார்ந்த ஒரு இசை நிகழ்ச்சி. முதலில் தமிழக அரசின் இந்த கலை மற்றும் பண்பாட்டுத்துறை நடத்துகிற தமிழ் இசை விழாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பான காரணம் இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு உங்கள் முன்னால் நடைபெறுவதற்கு. யுனெஸ்கோ உலகத்திலேயே சில நகரங்களை இசை நகரம் என்று அறிவித்திருக்கிறது. சென்னை மாநகரம் அதில் ஒன்று. எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு! யுனெஸ்கோ இந்த சென்னை மாநகரத்தை இசை நகரம் என்று அறிவிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. பலரும் காரணங்களாயிருப்பார்கள். நீங்களும் ஒரு காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ரசிகர்கள் இல்லைன்னா இசை எங்க இருக்கும்? எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள தானே பாடிட்டு இருக்கணும். இல்லை பாருங்களேன், இந்த நேரத்தில் திறந்த வெளியில பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் 8:30 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை, இசை நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று அமர்ந்திருப்பது தான் இந்த யுனெஸ்கோ இந்த நகரத்தை இசை நகரமாக அறிவித்ததற்கு பல காரணங்களில் ஒன்று. உங்களுக்கும் எங்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யானிலாம் தாஜ்மஹால் முன்னாடி பாடும்பொழுது நான்லாம் நினைச்சது உண்டு, இந்த மாதிரி தமிழகத்தில், தமிழ்நாட்டில் தமிழ் சின்னங்கள் முன்னாடி தமிழ் பாட்டுகள்லாம் நம்ம பாட மாட்டோமான்னு. என்ன ஒரு அழகான ஒரு பின்னணியில், ஒரு சூழலில் எப்படி ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்து இருக்கிறது பார்த்தீங்களா? சின்ன சின்ன முயற்சிகள் பெரும் பயனை கொடுக்கும். நாங்கள் எங்கள் குழுவை அறிமுகப்படுத்தி விட்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடுறோம். எங்கள் குழுவின் பெயர் தமிழ் ஓசை. எதற்கு தொடங்கப்பட்டது இந்த குழு? இளைஞர்களுக்கு, இந்த தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் தமிழின் அருமையை பற்றி எடுத்து சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழின் அருமையை உணர்கிற தன்மை குறைந்திருக்குல்ல நம்ம தலைமுறையில், நம்ம எல்லாருமே பார்க்குறோம்ல. அப்போ அவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க வேணும்னு நாங்கள் எடுத்த முயற்சி. இளம் தலைமுறையை இசை வழியாக எளிதாக சென்று அடைஞ்சிடலாம் இல்லையா? பேச்சை எல்லாரும் கேட்க விருப்பப்பட மாட்டாங்க. எல்லாரும் கருத்தரங்கங்களும் கவியரங்களும் அமர்ந்து கேட்க முடியாது. ஆனால் இசைன்னு சொன்னால் யாரை வேணால் உட்கார வச்சிடலாம். குறிப்பாக இளைஞர்களை அமர வைக்க முடியும். அப்படி அதற்காக இந்த இசையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தமிழின் அருமையையும் பெருமையையும் இனிமையையும் வளத்தையும் செழுமையையும் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். தமிழ் சார்ந்த இசை நிகழ்ச்சி பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து பாட போறாங்களாமே அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகைகள்ல, வெளியிலலாம், அறிவிப்புகள்ல, விளம்பரங்கள்ல பார்த்தா நிறைய பேர் ஐயோ தமிழா அருமையா இருக்கும், சலிப்பா இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படுற எண்ணம் தானே. ஒரு திரைப்பட இசை நிகழ்ச்சினா வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம், எல்லாம் பிடித்த பாட்டு, தெரிஞ்ச பாட்டாக இருக்கும். அப்படி தவிர்த்து வர்ற பலர் இந்த நிகழ்ச்சியை அதற்கு பிறகு எங்கேயாவது யூடியூப்லேயோ அங்கேயோ பார்த்துட்டு ஐயோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டாங்களே, நாங்கள் தான் தவற விட்டுட்டோன்னு. அதனால நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு நல்ல மொழி சார்ந்த இசை நிகழ்ச்சி நீங்கள் கேட்க போகிறீர்கள். இது உங்கள் குழு, நீங்கள் அப்படி தான் பேசிக்குவீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் பாருங்க, நமக்கு 7:30லேருந்து 9ன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, 1.5 மணி நேரம்னு. ஆனால் இப்போ ஏற்கனவே 8:30. அதனால் உங்களுக்கு உத்தரவாதம் தந்துடுறோம், 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். வெறும் 30 நிமிடம் தான். நாங்கள் பாட தயார். ஆனால் நீங்களாம் இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப குறைவான பார்வையாளர்களுக்கு கூட நாங்கள் பாடியிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் முழு ஈடுபாட்டோடு தான் இந்த தமிழையும் இசையும் நாங்கள் மக்களுக்கு பகிர்ந்தளித்து வருகிறோம். எங்களுக்காக எத்தனை பேர் அமர்ந்திருந்தாலும் இறுதி வரை நாங்கள் நிகழ்ச்சி நடத்த தயாராக இருக்கோம். ஒருவேளை 9 மணிக்கு உங்களை ஒரு முறை நான் சோதித்து பார்க்குறேன். ஆமாம், இன்னும் 2 பாட்டு கேட்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம் இருக்கலாம்னா நாங்கள் பாட தயாராக வந்திருக்கிறோம். பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற பாடல்களில் தொடங்கி சமகால பாடல்கள், அதாவது பாரதியார், பாரதிதாசன், இன்னும் சமகால கவிஞர்களுடைய சில நாட்டுப்புற பாடல்களை நாங்கள் பாடி உங்களுக்கு அதன் வழியாக ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன அறிமுகத்தை நாங்கள் தந்துடுவோம். ஏன்னா ஒரு திரைப்பட பாடல்னா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடித்த பாடகரோ, நடிகரோ, இயக்குனரோ, ஏதோ யாரோ இருப்பாங்க. ஆனால் இவை எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற பாடல்கள். அப்போ எந்த பாடல், எந்த நூலில் யார் எழுதினது, என்ன பின்னணி, என்ன பொருள் அப்படி சொல்லிட்டா
அந்த வரிகள் திரையில் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், தொடர எளிதாக இருக்கும். பொதுவாக எங்கள் நிகழ்ச்சிகளில் மேடையின் முன்புறம் இடதுபுறமும் வலதுபுறமும் நாங்கள் இந்த எல்இடி திரைகளை வைத்து முழு வரிகளையும் அதில் போட்டு காண்பிப்போம். இங்கே ஏதோ ஏற்பாடு செய்தவங்கள சரியாக செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப மன்னிக்கணும் பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் கண்களை இங்கே வைத்துக்கொண்டு வரிகளை அப்பப்போ பார்த்துக்கங்க. 2 திரைகள்லையும் பாடல்களை கேளுங்க. எல்லாருக்கும் அறிந்த, எல்லாருக்கும் பிடித்த, நம்ம நின்று கொண்டு இருக்கிற இந்த தளத்தின் அடிப்படை எந்த நூல் தமிழ் இலக்கியத்தில்? அப்போ அதோட தொடங்கினா தானே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடித்த திருக்குறளின் முதல் அதிகாரமான என்ன அதிகாரம்? கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கிற 10 குறள்களோடு நம்ம மொழி இசை நிகழ்ச்சி தொடங்க போகிறோம்.
வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக பார்க்குற இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க ஒரு நிகழ்வில்? அவங்களுக்கு பேர் என்ன? பார்வையாளர்கள். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் பேருக்கெல்லாம் பார்வையாளர்கள் கிடையாது, நீங்கள் எல்லாருமே பங்கேற்பாளர்கள். பங்கேற்பாளர்கள்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாட போகிறீங்க, ஆட போகிறீங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறீங்க. தயாரா? எல்லாரும் தயாரா? சிறப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி, உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஊகம். 2000? வேற 7000 மொழிகள் கிட்டத்தட்ட பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இத்தனை மொழிகள்ல 7 மொழிகள் செம்மொழிகள்னு சொல்றாங்க. அந்த எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கு. அதை நம்ம இது வரைக்கும் யாரும் உணர கூட இல்லை. அது என்ன தெரியுமா? எல்லா மொழிகள்லையும் பாடல்கள் எதை பத்தி எழுதுவாங்க? இயற்கையை பத்தி பாடுவாங்க, அந்த மண் சார்ந்த பழங்கதைகளை பாடுவாங்க, அந்த ஆண்ட மன்னர்களோட வீரதீரங்களை பாடுவாங்க, கற்பனையை மிகைப்படுத்தி பாடுவாங்க. ஆனா பாடல் பாடுகிற மொழியையே போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தான். எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழை பாடாத புலவன் இல்லை, தமிழை பாடாதவன் புலவனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா புலவர்களும் கவிஞர்களும் தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்றாரு. யார் அவரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். வரிக்கு வரி தமிழோட இளமையையும் வளமையையும் செழுமையையும் சொல்ற அந்த பாடல் எத்தனையோ பாணிகள்ல கேட்டிருப்பீங்கல்ல. இது தமிழோசையோட பாணியில கேளுங்க, சொக்கி போவீங்க. இப்போ நம்ம கேட்க போறது ஒரு புறநானூற்று பாடல். செக். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. யாருங்க இங்க விசில் அடிச்சது? அவருக்கு கை தட்டுங்க.
அதாவது அவர் பங்கேற்பாளர்கள் சொன்னார்ல, எதுக்கோ காரண காரியம் இல்லாமல் நம்ம வந்து மோசமான மனநிலையெல்லாம் விசில் அடிச்சுட்டு இருக்கோம். இது பொருள் உணர்ந்து தமிழை கொண்டாடுகிற இடம். இங்கே விசிலுக்கும் கைத்தட்டுக்கும் தான் இடம். ஒவ்வொரு பாடலுக்கு பிறகும் நீங்கள் விசில் அடித்து கைத்தட்டினா என்ன நாங்கள் விளங்குவோம்னா, இந்த பாடல் உங்களுக்கு விளங்கி விட்டது, உங்களுக்கு பிடித்து விட்டது தமிழ்னு பொருள். அதை நீங்கள் பல விதத்தில் எப்படி வேணாலும் காமிக்கலாம். மகிழ்ச்சி. விசில் தொடர வேண்டும். இப்போ நம்ம கேட்க போகிறது புறநானூறுலேருந்து ஒரு பாடல். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தொகை நூல்கள் அப்படின்னாலே இது ஒரு புலவரால் எழுதப்பட்ட பாடல் கிடையாது. பல காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் எழுதின பாடல்களோட தொகுப்பு தான். எந்த அடிப்படையில் தொகுக்கிறாங்களோ அதுக்கு அடிப்படையில் பேர் வச்சிருவாங்க. புறத்தின் அடிப்படையில் தொகுத்தா புறநானூறு, அகத்தின் அடிப்படையில் தொகுத்தா அகநானூறு. இப்போ புறத்தினா என்ன? வீரம், போர், கொடை, சமூக வாழ்க்கை, இதெல்லாம் புறத்திணை. இப்போ நம்ம கேட்க போகிறது வீரம் பற்றின ஒரு புறநானூற்று பாடல். ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறான்னா எந்த எண்ணத்தில் போவான்? நம்மளை விட அவன் வலிமை குறைந்தவன், அவனை நம்ம வென்றிடலாம் அப்படின்னு தானே. அப்படி தன் நாட்டு மேல படையெடுத்து வந்த எதிரி நாட்டு மன்னனை பார்த்து சிலம் கொன்றான் சோழன் நலங்கிள்ளி. என் மேலேயே படையெடுத்து வந்துட்டேன்னா என்னோட ஆற்றல் குறைவா மதிப்பிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி 2. அந்த காலத்துல மன்னர்களும் பாடல் எழுதுற அளவுக்கு கவிப்புலமை பெற்றவர்களா இருந்தாங்கன்னு ஒண்ணு. கோவப்படும் போது பாடல் எழுதினால அந்த பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி அவனோட மனநிலை என்னவா இருந்திருக்கு கேட்போம். என்னுடைய நாடு வேண்டும் என்று என் காலில் விழுந்து கேட்டால் என் நாட்டையும் தருவேன். என்னுடைய நாடு வேண்டும் என்று என் காலில் விழுந்து கேட்டால் என் நாட்டையும் தருவேன், ஏன் என் உயிரையும் தருவேன். ஆனால் என்னையும் என் ஆற்றலையும் மதிக்காமல் போருக்கு துணிந்த அந்த மடையன் தூங்கும் புலிமேல் கால் தடுக்கிய குருடன் போல தப்பிச் செல்வது கடினம். வலிமையான மூங்கிலை தின்பதற்கு வந்த யானையின் காலில் குத்திய நீண்ட முள் போல அவனை துன்புறுத்தி போரிட்டு நசுக்குவேன். அப்படி செய்யாவிட்டால் நெஞ்சில் காதலை இல்லாமல் ஒப்புக்கு தழுவும் விலைமகளிர் என்னை தழுவ என் மாலை வாடட்டும் என்று சூழ் உரைக்கிறான். வீரம் செறிந்த அந்த புறநானூற்று பாடல் இப்போது. நல்லடி பொருந்தி என இறக்குவராயின் சீருடை முரசு எழுதாயிரத்து அரசோ தஞ்சம் இன்னுயிராயினும் கொடுக்குவேன். இந்நிலத்து ஆற்றல் உடையோர் ஆற்றல் போற்றாதே உள்ளம் எள்ளிய மடவோ குஞ்சு புலி இடறிய சிதறல் போல உயிர்த்தன் பெயர்தலோ அறிதை மைந்துளை கழகின் யானைக்கா அகப்பட்ட பன்றி நீர்முறை போல சென்றவன் வருந்த பொறே ஆயின் பொருந்திய தீது நெஞ்சத்து காதல் கொள்ளா பல்லிரும் கூந்தல் மகளே கொல்லா முயற்கிழை குழைய ஒரு குறிப்பிட்ட திரைப்பட காட்சி நான் சொல்கிறேன், பலர் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில். வடிவேலு, நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லிட்டு தெரிவார்ல, நானும் ரவுடி தான். அது இன்னைக்கு இல்லை, பழந்தமிழ் சமூகத்தில் இதை மாதிரி ஒருத்தர் தான், நானும் வள்ளல் தான் சொல்லிட்டு தெரிஞ்சேன். அது அவன் ஒரு போலி வள்ளல்னு பலருக்கு தெரியும். அது என்ன வள்ளல் தெரியும், அது என்ன போலி வள்ளல்னா, ஊரே இவனை வள்ளல்னு பேசணுன்ற மாதிரி எதையாவது சூழ்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இவன் யாருக்கும் ஒரு சல்லி காசு கொடுத்து யாரும் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. இவன் ஒரு முறை ஒரு தந்திரம் பண்ணுறான். இந்த ஊரே ரொம்ப நாள் அமைதியாக இருக்குது, நம்மளை பற்றி பெருமையாக பேசணும்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு விடுறான். என்ன அறிவிப்பு? 4 கோடி பாடல்கள், 4 கோடி பாடல்கள், 4 கோடி பாடலை எழுதிட்டு வர்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள்னு ஒரு அறிவிப்பு இவன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனால் அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ ஊரே திகைக்குது. சின்ன ஊரில் இருக்க ஏழை புலவர்கள்லாம் கூடி பேசுகிறாங்க, 1000 பொற்காசு 1000 பொற்காசு, புலவர் தருமி மாதிரி. அது சரி, ஆனால் அந்த 1000 பொற்காசு கிடைக்கணும்னா அதை 4 கோடி பாடல் எழுதுறவனுக்குள்ள கிடைக்கும். அந்த ஆற்றல் எவனுக்கு இருக்குது? அப்படியே எழுத முடிஞ்சாலும் அது எழுதி முடிக்கிறதுக்கு இந்த வாழ்நாளே போதும். அதே 4 கோடி பாடல் ஆச்சேன்னு திகச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக அந்த சிற்றூருக்கு நம்ம தமிழ் கதாநாயகி வராங்க. யார் அவங்க?
ஔவையார் வராங்க. அவங்க கிட்ட ஓடி போய் எல்லாம் அந்த தகவலை சொல்ல, இவ்வளவு தானே, அவங்ககிட்ட போய் அந்த வள்ளல்கிட்ட அந்த 4 கோடி பாடலையும் நானே பாடுறேன்னு சொல்லுன்னு தகவல் அனுப்பிடுறாங்க. இப்போ அவனுக்கு அடி வைத்தா கலக்குது. இது எங்கடா இந்த அம்மா இந்த நேரத்தில் இந்த ஊருக்கு வந்துச்சு. அப்புறம் அவனே சுதாரிச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறான். 4 கோடி பாடலாம் எழுதுறது அவ்வளவு எளிதில்லை. ஒருவேளை அப்படியே முடிஞ்சாலும் இந்த கேள்வியோ இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்று இருக்கு, எழுதி முடிக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துடும், வர சொல்ல பார்க்கலான்னு சொல்லி தகவல் அனுப்பிடுறான். குறிப்பிட்ட நாளில் அந்த தமிழ் அவையும் கூடுகிறது, ஔவையும் வந்து விடுகிறாள். அவர் பாடல் பாட வேண்டிய தருணம். எங்க உங்க பாடலை பாடுங்கன்னு எல்லாரும் சொல்ல, அந்த பாடலை பாட ஔவை எழுந்து நிற்கிறார். என்ன பாட்டு பாடணும்? 4 கோடி பாடலை பாடணும். அது எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளவு நெடிய பாடல். எல்லாருக்கும் இந்த ஆவல், அந்த அவையே இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி ஆர்வத்தோட அமைதியோடு உட்காந்து பார்க்குது. சற்று நேரத்தில் ஔவை அந்த பாடலையும் பாடி முடித்து விடுகிறாள். இப்போ இந்த போலி வள்ளல் எந்திரிச்சு கூக்குரல், கத்துறான், இல்லை இது 4 கோடி பாடலே இல்லை, இதுக்கு பரிசு கொடுக்கக்கூடாது. அப்போ தமிழ் அவையே கூடி விவாதிக்கிறது. ஆன்றோர்களும் அறிஞர்களும் பேசி, இது 4 கோடி பாடல் தானே, இதில் என்ன ஐயம் அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லாமல் அந்த 1000 பொற்காசு கொடுத்துட்டு அன்னைக்கு திருந்தினவன் தான் அந்த போலி வள்ளல். இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த பாடலை பாட ஔவை எழுந்து நிற்கும் போது அந்த அவையில் அங்கே ஒரு அமைதியும் ஆர்வமும் இருந்தது இல்லை. அது எப்படி தான் இருக்கும் அந்த பாட்டுன்னு இப்போ அதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கா இல்லையா? அந்த 4 கோடி பாடலை இப்போ 4 நிமிடங்களில் கேட்க போகிறோம். என்னமோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. நம்மை மதிக்காத பற்பிட்டு வாசலை மிதிக்காமல் இருப்பது கோடி பெறும். அதுதானே. இப்போ அடுத்தது சொல்லுங்க. தயவு கூர்ந்து இன்னொரு முறை. சாப்பிடுங்க என்று நம்மை உபசரிக்காதவர் வீட்டு உண்ணாமல் இருப்பது கோடி பெறும். என்ன சரியா? ஆனா நம்ம கிழவி கொஞ்சம் ரோசக்காரி தான். கோடி கொடுத்தாச்சும் நல்ல பங்களோட மட்டும் நட்பு வச்சா கோடி பெறும். கோடி கொடுப்பினும் குடி பிறந்தால் உடனே கூடுதலை கோடி பெறும். வார்த்தை மாறா நாக்கு, அது கோடி பெறும் கோடி பெறும். மிதியாமை உண்ணாமை கூடுதல் கோடாமை. பாருங்க, அவன் என்ன சூழ்ச்சி பண்ணா, 4 கோடி பாடல் நினைச்சுக்கிட்டான் அவனோட சிற்றறிவுக்கு. அது இந்த மொழி புலமையும் சாதுரியம் இருந்த நம்ம அவை எப்படி மாத்தினாங்க, 4 கோடின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சரியா இல்லையா? 4 கோடி பாடல் தானே. இதைத்தான் அந்த அவை விவாதித்திருக்கோம் அந்த பழந்தமிழ் சமூகத்துல. ஆமா, அந்த 4 கோடி என்னன்னு இன்னைக்கு நீங்க அதை சுமந்து எடுத்துட்டு போகணும்ல வீட்டுக்கு, உங்க பிள்ளை கேட்டா சொல்லணும்ல. அது என்ன 4 கோடி? மதியாதர் வாசல் மிதியாம இருந்தா அது 1 கோடிக்கு சமானம்னு சொல்லுது. அதான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, மதிக்காத வீட்டை மிதிக்காதன்னு சொல்லி வளர்த்த தமிழ் சமூகம் தானே. அது 1 கோடி. சரி, 1 கோடி சம்பாதிச்சிட்டீங்க. 2வது கோடி என்ன? உபசரிக்காத வீட்டில் கையை நினைக்காத. இதை தான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. இதுவும் எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ புரியுதா? நம்ம அம்மா பாட்டி சொன்னதில்லை, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வளர்த்த சமூகம். இந்த 3வதுல மட்டும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னது அப்படி சொல்லலை. அதாவது தீயவர்களுடன் சேராதே, அது 1 கோடிக்கு சமானம்னு சொல்ல. அவ்வை என்ன சொல்லுது, நீ தீயவனோட சேராம இருந்தா உனக்கு இழப்பு இல்லை, வேணா இல்லாம இருக்கலாம், நல்லவனோட சேர்ந்தாதான் உனக்கு 1 கோடிக்கு சமானம்னு சொல்லுது. கூடுதலே கோடி பெறும்னு. அது என்ன சொல்லுதுன்னு உயர்குடின்னு சொல்றாங்க. இங்க இந்த சமூகத்தில் இன்னைக்கு கேட்டீங்கன்னா உயர்குடியா? ஏற்கனவே இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் அது பெரிய பிரச்சனையா இருக்கேன். யாரு உயர்குடின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவன் தான் உயர்குடின்னு சொல்லிடுச்சு இந்த அம்மா. அது ஒரு 3 கோடி ஆச்சா? அப்ப 4வது கோடி என்ன? கோடானு கோடி
கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை, சொன்ன சொல்லு மாறாம இருக்கிறது 1 கோடிக்கு சமானம்னு. இப்ப அவ்வைக்கு 4 கோடி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வேணாமா? இப்போ நம்ம கேட்க போகிறது கலித்தொகையிலேருந்து ஒரு பாடல். கலித்தொகைனாலும் ஒரு புலவர் எழுதின பாடல் கிடையாது, பல காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் எழுதின பாடல்களோட தொகுப்பு. இந்த பாடலை எழுதின புலவர் நல்லந்தோனார் மனிதனுக்கு இருக்க வேண்டிய 9 பண்பு நலன்களை அந்த பாடலை சொல்றாரு. என்ன அந்த 9? என்னலாமா நம்ம? 1, ஆற்றுதல், இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. 2, போற்றுதல், கூட இருக்கிற உறவுகளை கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கிறது. 3வது பண்பு, ஊருடன் கூடி ஒத்து வாழ்வது. 4வது அன்பு, கூட இருக்கிற உறவுகள் மேல சினம் கொள்ளாம அவங்களை அரவணைத்து போறது. 5வது அறிவு, அறிவில்லாதவர்கள் சொல்லும் பொருளற்ற சொற்களை பொருட்படுத்தாம பொறுமை காப்பது. 6வது செறிவு, சொன்ன சொல் தவறாம இருக்கிறது. இப்ப சொன்னாங்க இல்லையா கோடாமை, அதுதான் செறிவு. 7வது நிறை, ரகசியம் காப்பது. அது நம்மளோடதா இருந்தாலும் சரி, மற்றவங்களோடதா இருந்தாலும் சரி. 8வது முறை, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை தவறு அழைத்திருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அதற்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவது. 9வது பொறை, உங்களுக்கு வேண்டாத ஒருத்தவங்க உங்களை பழித்து சொன்னா அவங்கள பொருட்படுத்தாம பொறுமை காக்குது. இந்த 9 பண்பு நலன்களையும் இப்ப இசையோட கேட்கலாம் வாங்க. எனப்படுவது குறுந்தொகை அப்படின்னு ஒரு சங்க இலக்கியம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறுந்தொகைன்னு சொல்லும்போதே இப்போ அவர் சொன்ன ஸ்ரீராம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும், தொகை நூல். அப்போ ஒரு புலவருடையதல்ல, பல புலவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில் எழுதிய பல பாடல்களை தொகுத்தது. அப்போ குறும் என்னால் குறுகிய பாடல்கள். அப்போ அதெல்லாம் அடிப்படையிலே நம்ம விளங்கிக்கணும். அப்படி தான் தொகுத்து வச்சிருக்கிறாங்க. பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் சங்க காலத்தில் யாருக்கு எங்கே எழுதிட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. பின்னாடி ஓலைச்சுவடிகளில் இதெல்லாம் கிடைச்சப்போ தொகுக்கிறவங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த குறுந்தொகை பாடல் பலருக்கும் தெரியும், பள்ளியில் கல்லூரிகள்லாம் படிச்சிருப்பீங்க. 5 வரி பாடல். ஆனால் இதனுடைய நூல் ஆசிரியர் பெயர், பாடல் ஆசிரியர் பெயர் சொன்னால் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். செம்புல பெயல் நீரார்னு பேர். பாட்டே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, பரவாயில்ல. இது தெரியணும், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கணும். செம்புல பெயல் அப்படின்னு இந்த பாடல்லையே ஒரு வரி வருது இல்லை, ஓமையாக வருது. அப்போ அதையே தூக்கி இவருக்கு வச்சுருக்காங்கன்னா என்ன நீங்கள் விளங்கிக்கணும்னா, இந்த பாடலை எழுதிய உண்மையான ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல. அப்போது அந்த பாடலில் இருக்க ஒரு கருத்தையோ மையப்பொருளையோ ஓமையோ எடுத்து செம்புல பெயல் நீரார்னு வச்சுக்கிறது. இதில் இன்னொரு தகவலை நீங்களாக கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கலாம். 5 வரி பாடல் எழுத தெரிஞ்சவருக்கு அவர் பெயரை 2 சொற்கள் எழுத தெரியாதா? அவங்க பெயருக்கோ புகழுக்கோ ஆசைப்பட்டு நம்ம முன்னோர்கள் பாடல் எழுதலை, தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே போகிறாங்க ஓலைச்சுவடிகள். அப்படி வாழ்ந்த சமூகம்.
நம்ம யாருக்கோ அது சொல்லணுமே, இது யாருடைய பாட்டுன்னு அதுக்காக வச்ச பெயர். சரி, இப்போ இந்த பாடல்களோட சூழலை நாங்கள் இப்படி தான் அவர் எழுதியிருக்க முடியும் இந்த பாடலைன்னு கற்பனை பண்ணுறோம். ஒரு காட்சி, தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் முடிந்து அன்று முதலிரவு அவளுக்காக அவன் காத்திருக்கிறான். அவள் மெல்ல நடந்து உள்ளே வருகிறாள். குனிந்த தலை நிமிராமல் நிற்கிறாள். மெல்ல அவள் முகத்தை அவன் நிமிர்த்தி பார்த்தால் அவள் கண்களில் கலக்கம், கண்ணீர் தழும்பி நிற்கிறது. இவனுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு நல்ல நாளும் அதுமா அவள் கண் கலங்குற மாதிரி நம்ம என்ன பேசிட்டோம், என்ன நடந்துக்கிட்டோம். இவங்க ரொம்ப கெட்டிக்காரன், உடனே புரிஞ்சுக்கிறான். இதனால தான் இவ வந்து இந்த கண் கலங்கி இருக்குன்னு இவன் நினைக்கிறான். அவ இப்படி நினைக்கிறதா அவன் நினைக்கிறான். இவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ, நல்லவனோ இல்லை கெட்டவனோ, என்னை விரும்பி மணந்தானோ அல்லது பெற்றோரின் விருப்பத்திற்காக மணந்தானோ, இறுதி வரை என்னுடன் இருப்பானோ? இந்த ஐயங்களோட அவ கலங்கி போயிருக்கான்னு இவன் விளங்கிக்கிறான். இதுக்கிடையில் இன்னொரு தகவலையும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம பழந்தமிழ் சமூகத்தில் 2 வகையான திருமணங்கள் இருந்தன. ஒன்று களவு திருமணம், இன்னொன்று கற்பு திருமணம். பேர்லேயே விளங்கிக்கலாம். பெரியோர் வீட்டா பார்த்து ஏற்பாடு பண்ணால் அது கற்பு திருமணம். இவங்க வீட்டுக்கு எதிர்த்தோ ஊரை எதிர்த்தோ ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டா அது பேர் களவு திருமணம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த கற்பனை காட்சியை கேட்ட அடிப்படையில் இது என்ன திருமணம் நீங்கள் நினைக்கிறீங்க? களவு திருமணமா கற்பு திருமணமா? ஏன்? அவன் யாருன்னே தெரியாது. அப்போ இது வீட்டாரில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், இதை விளங்கி கொண்டு அவளுக்கு உறுதி சொல்வது போல் ஆறுதலாக இவன் பாடுகிறதா இந்த பாடல். இப்போ இந்த பாடலுடைய பொருள் கேளுங்க. அப்போ எங்கள் கற்பனை காட்சி சரியான்னு நீங்கள் விளங்கிக்குவீங்க. என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என் தந்தையும் உன் தந்தையும் உறவினர்களா என்ன? நீயும் நானும் எப்படி ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்களாயினோம்? எங்கோ பெய்கின்ற வான்மழை எங்கோ இருக்கிற செம்மண்ணில் விழுந்து பிரிக்க முடியாத செந்நீராகி விடுவதைப் போல நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் கலந்து விட்டன. இனி நம்மை யாராலும் பிரிக்க இயலாது. இதுதான் செம்புல பெயல் நீர், இவர் தான் செம்புல பெயல் நீரார். இது வரைக்கும் நீங்கள் மனப்பாட பகுதியில் படித்த அந்த 5 வரி குறும்பாடலை இசையோடு கேட்டு பாருங்களேன், காதல் உணர்வோட. காட்சி நினைவு இருக்குல்ல, இதெல்லாம் மறக்கவா போறீங்க? செக். யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர். யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பெரும் புலவன் பாரதி சொன்ன வரிகள் இல்லையா? நூற்றாண்டு கடந்து அவனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சாதி, இனம், மொழி, மதம்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து ஒரு தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா அண்ணன் தம்பியா வாழணும்னு நினைச்சார்ல, அந்த பரந்த மனப்பான்மையும் அதை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து அவனோட எளிமையான மொழி நடையும் தானே. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம் இப்படி பல மொழிகளில் பெரும் புலமை பெற்றிருந்த பாரதி என்ன பாடுறான்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாடுறான். அது மட்டுமா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலேன்னு பாடி பரவசம் அடைகிறான். இந்த பாடலை இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகதி அவர்கள் பாடினாங்க இல்லையா? அந்த இது மாதிரி பல பாணிகள்ல அவங்கவங்க பாடிட்டு இருப்பாங்க. இப்ப முதல்ல அவங்க பாடின அந்த காவடி சிந்து பாணியில எங்க தமிழ் ஓசையோட கேட்கலாமா? செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.
பாடலை மெல்லிசையில் அடுத்த தலைமுறை எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்க்கலாம். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பரவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதி என்ன படிச்சவனுக்கும் பட்டணத்துக்காரனுக்கும் மட்டுமா சொந்தம்? பாமரனுக்கும் பட்டிக்காட்டனுக்கும் சொந்தம் இல்லையா? மண்மனம் மாறாத நம்மளோட மக்கள் இசையில உங்களை ஆட்டம் போட வைக்க போற செந்தமிழ் புலவனை இப்ப கேளுங்க. மஜாக்கா சும்மா கொளுத்தி விட்டக்கா நீ. எல்லாரும் பாரதி கொண்டாடுறாங்க, சரி தமிழ் சமூகத்துல எங்க ஏரியா ஒன்று இருக்குது வட சென்னை. இப்போ பாரதியை நாங்க கொண்டாடுறோம், அத்தா கேளுங்க. நோ தட்னா. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. சொல்லு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியில் ரிப்பீட். நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியில் வட மாணவன் குன்றம் இவற்றிடைய புகழ் மண்டி கிடக்க
செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. உலகத்துல எவ்வளவோ இசைக்கருவிகள் இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்க முடியாத இனிமையை எது கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அடடே, அவர் கை தட்டுங்கப்பா. இப்ப வள்ளுவர் கோட்டத்துல வள்ளுவர் சிலைக்கு முன்னாடி நின்று அந்த மழலைகள் இந்த பாடலை பாடினா எப்படி இருக்கும் இப்ப கேட்டுருவோம். முதல்ல சங்க இலக்கியம் வந்தது, அடுத்து சங்கம் மருவிய காலம் வந்தது, அதுக்கப்புறம் தான் அறநூல்கள் நீதி நூல்கள்லாம் வந்தது. நீதி நூல்கள்னு சொல்லும்போது உலகநாதர்னு ஒருத்தர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு நம்ம குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டிய ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுல முத்தாய்ப்பான சில வரிகளை மட்டும் இசையோட இப்ப நீங்க கேளுங்க. இந்த குட்டி பாப்பா பேரு மிளிர் வதனா, 4 வயது. போன வாரம் அவளுக்கு கைத்தட்டி நன்றி சொல்லிடுங்க. உங்களுக்கு நம்புவீங்களான்னு தெரியல, நாங்கள் தமிழ் ஓசையில் ஒரு 25 பாடல்களுக்கு மேலே பாடுறோம். எல்லா பாடல்களையும் 2 வயசுலேயே முழுக்க மனப்பாடமாக பாடுவா. முதல் சொல்லுலேருந்து கடைசி சொல் வரைக்கும் பொருள் புரியாது, ஆனால் எல்லா பாடல்களும் மனப்பாடம். கொஞ்சம் மேடை அச்சம் உண்டு, அதனால தான். மற்றபடி இன்னும் ரொம்ப அழகாக பாடக்கூடிய குழந்தை இவளுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சூழலில் வள்ளுவர் மேலே உட்காந்து எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பார். இந்த தலைமுறையெல்லாம் நம்மளோட குழலினிதி யாழினிதை இப்படி ஒரு மெட்டோட பாடுவார் இல்லை. அவரை நம்ம சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நாம் பெருமை கொண்டு இருக்கிறோம். இனப்பாடல் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு அம்சங்க. அது என்ன இனப்பாடல்னா, பழங்குடிகள், பழமையான இனங்கள், நம்மளாம் தொன்மையான இனம் தானே. அப்போ எல்லா இனத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மொழியில் பாடல் இருக்கும். பாடல்னு சொன்னாலே இந்தியாவில் மட்டும்தான் அந்த திரைப்படத்துக்குள்ளே வர பாடல் இசையெல்லாம். நீங்கள் இந்தியாவை தாண்டி வெளியே போயிட்டீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகளை விட்டுருங்க, ஏன்னா நம்மளோட சேர்ந்து அவங்களும் கேட்டு போயிட்டாங்க. பாடல்னாலே அவங்களும் திரைப்படத்துக்குள்ளே தான். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், இங்கே பங்களாதேஷ் இதெல்லாம். ஆனால் நீங்கள் வெளியில் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும், எந்த கண்டத்தில் போனாலும் பாடல்னா அவங்களுக்கு அவங்களுடைய மொழி இனப்பாடல்.
இப்போ வர பாப் மியூசிக் வேற. ஆனால் இப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, உலக விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாக்கர்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த நாடு விளையாடுதோ அது வெல்லுதோ அந்த நாட்டு ஆதரவாளர்கள் அந்த திடலை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பாட்டை பாடுவாங்க. அது எப்படி அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அப்படி ஒரு பாடலை பாட முடியுது? ஒன்றும் இல்லை, இப்படி பல பாடல்கள் பாடுவாங்க. இந்த வீரர்களும் சேர்ந்து பாடுவாங்க. அங்கே திரைப்படம் கிடையாது, திரைப்பட பாடல் கிடையாது. அப்போ இது என்னன்னா அவங்களுடைய ஃபோக்லோர், ஃபோக் மியூசிக், அந்த மண் சார்ந்த மொழி சார்ந்த பழம் இன பாடல்களை இவங்கெல்லாம் பெருமையாக பாடுறது வழக்கம். நீங்களாம் என்னப்பா, நாங்கள் தொன்மையான இனம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடின்னு சொல்கிறோம்ல, எங்கள் நம்ம இனத்தில் என்ன பாட்டு பாடுவீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மோனிகா அப்படியே யோசிப்பாங்க. பாட்டெலாம் கிடையாதுங்க, நம்ம பாடுறதில்ல, பாட்டு கிடையாதுன்னு சொல்ல ஒன்றும் நம்ம அப்படிலாம் பாடுறதில்ல. ஒரு இனமாக சேர்ந்தா இப்போ பாருங்களேன், வள்ளூர் கோட்டத்தில் நம்மளாம் அழகாக ஒரு தமிழ் சூழலில் தமிழ் மொழி இசை நிகழ்ச்சி கேட்க கூடியிருக்கோம்ல, வாங்கலாம் நம்மளாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பாட்டு சேர்ந்து பாடுவோம்? இல்லை பாருங்க, நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு பெரிய ட்ரெஷர் மேலே தூங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பரம்பரையில் மூதாதையர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. இளைய தலைமுறைக்கு அதோட அருமை தெரியாமல் அந்த சொத்து மேலேயே வேலை பார்க்காம சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. தோண்டுனா பத்மநாப சாமி கோயிலில் கிடைச்ச மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தமிழ் மொழி மேலே, சுரங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு அதோட அருமை தெரியாமல் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை ஆயிரம் பாடல்கள் இருக்குது பழந்தமிழ் இலக்கியத்தில். ஒரு பாட்டை எடுத்து அந்த பொருளை சொன்னால் உலகத்துக்கே விளங்குற மாதிரி ஒரு நல்ல உலக தத்துவத்தை சொல்கிற ஒரு பாட்டை எடுனா அதுவும் நிறையா இருக்குது. ஒரு பாட்டை நாங்கள் எடுத்து 13 வரிகள் இருக்கிற பாட்டு, இதை நம்மளுடைய இனப்பாடலாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இசை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது அப்பவே அவர் எழுதினது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. அந்த பாடல் மன்னிக்கணும், ஆசிரியர் பெயர் சொன்னா உடனே சொல்லிடுவீங்க, முதல் வரியை மட்டும். கணியன் பூங்குன்றனார் நான் சொல்றேன். ஆமா, யாதும் ஊரே, அப்புறம் அடுத்த வரி தீதும் நன்றும், அப்புறம் சிக்கிட்டீங்களா? வாழ்க்கைக்கு எதெல்லாம் அன்னைக்கு அவன்கிட்டயாவது கோவத்தில் சொல்றதுக்கு தேவையோ அதை மட்டும் கற்று வச்சுக்கிறீங்க. நோதலும் தனிதலும் அவற்ற ஒரு அண்ணன் சொல்லி தத்துவத்தை படித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பொருள் பொதிந்த பாட்டு. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, சமூக நீதி, சமத்துவம், தத்துவம்லாம், இதை எப்போ சொல்லியிருக்காரு தெரியுமா கணியன் பூங்குன்றனார்? அவர் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, அப்படி வாழ்ந்த சமூகன்றனால அதை அவர் அப்படியே ஹைலைட் பண்ணி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. யாதும் ஊரேன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஊருக்கு போனாலும் என் ஊருன்னு நான் நினச்சேன்னா எனக்குள்ள பேதம் இருக்கா? யாவரும் கேளிர், எல்லாம் சொந்தக்காரன்னு சொல்றார். கேளிர்னா உறவினர் இல்லையா, சுற்றத்தார், சொந்தம். அப்போ எல்லாம் சொந்தக்காரன் நினைச்சா எனக்கும் உனக்குள்ள என்ன பேதம் இருக்கு? மத பேதம் இருக்கா? ஜாதி பேதம் இருக்கா? எப்படி வாழ்ந்த சமூகம் பாருங்க. இன்னைக்கு தான் நம்ம கொஞ்சம் கரப்பட்டு போயிட்டோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த பாட்டை அடிக்கடி பாடினோம்னா விளங்கி நம்மளும் சரியாயிடலாம். இந்த பாடலினுடைய பொருளை புரிஞ்சுக்கங்களேன். உலகத்தில் இது வரைக்கும் எந்த பழமையான இலக்கியமும் சொல்லாத ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொன்ன பாடல். எல்லா ஊரும் என் ஊரு, எல்லா மக்களும் என் உறவினர். நல்லது கெட்டதும் பிறர் தந்து வர்றது கிடையாது, துன்பமாறுதல கூட அப்படிதான். சாகிறது ஒன்றும் புதுசு இல்லையே, எல்லோருக்கும் நேரிடுறது தானே. மகிழ்ச்சியான காலங்களில் வாழ்க்கையை கொண்டாடுறதும் இல்லை, துன்பம் வரும் காலங்களில் வாழ்க்கையை வெறுக்கிறதும் இல்லை. ஒன்று கவனிச்சிங்களா? வெப்பமான மின்னலையும் குளிர்ச்சியான மழையும் ஒரே வானம் தானே தருது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும். வெள்ளத்தோட போக்கில் போகிற சின்ன படகு மாதிரி இயற்கையோட போக்கில் போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பெரியோரை கண்டு வியக்கிறதும் இல்லை, சிறியோரை இகழ்றது நிச்சயமா இல்லை. இதுவே எம் தமிழர் வாழ்வு. எப்படி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை எழுதி வச்சிருக்காரு பாருங்க கணியன் பூங்குன்றனார். பாவம், இதுவும் அந்த செம்புல பயிலரார் மாதிரி தான். அவர் பேர் தெரியல, நம்மளா கணியன் பூங்குன்றனார்னு வச்சுக்கிட்டோம். பூங்குன்றம்ன்ற கிராமத்தில் அவர் பகுதியில் வாழ்ந்தனால பூங்குன்றனார்னு வச்சுக்கிட்டோம். அப்போ இன்னைக்கு அந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்கணுமேன்னு கேட்கணும்ல நீங்கள்? இருக்கு, ஆனால் பேர் மாறி போச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் அன்னைக்கு பூங்குன்றமாய் இருந்தது, இன்று மகிபாலன் பட்டி. மகிபாலன் பட்டியில் கணியன் பூங்குன்றனாருக்கு அண்மையில் தமிழக முதல்வர் ஒரு மணிமண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறார். இது வரைக்கும் எந்த அரசும் முதல்வரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பு. சரி, பூங்குன்றத்தில் இருந்தார் பூங்குன்றனார். அது என்னங்க, கணியன். அவர் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர் அல்லது சோதிடத்தில் அவர் திறமை வாய்ந்தவராக இருந்தார்ன்ற அந்த வட்டார செய்திகள் சொல்றதுனால கணியன் பூங்குன்றனார்னு வச்சிருக்கோம். 13 வரி பாடல் எழுதினாரு. கீழே 2 சொல்ல உங்க பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே. நமக்கு எவ்வளோ அவர்கிட்ட கேட்கணும்னு வருத்தமா இருக்கு. அவங்க அதை எதிர்பார்க்கலன்றதை இன்னொரு முறை புரிஞ்சுக்கோங்க. சரி, வள்ளூர் கோட்டத்தில் வள்ளூர் மாலையில் இப்படி ஒரு பொய்யை பேசி வச்சிருக்கேன் ஜேம்ஸ் வசன், யாராவது கேட்டிங்களா? என்னைய 9 மணிக்கு நான் முடிச்சு உங்களை அனுப்பிடுறேன்னு சொன்னல, 9:20 இல்லை, ஏன் நான் முடிக்கலைன்னு சொல்லுங்க. நீங்கள் போகலை, உட்காந்துருக்கீங்க. நாங்கள் பாட்டை முடிச்சுட்டு கிளம்புறதா? நீங்கள் இருந்தால் உங்களுக்காக தானே நாங்கள் பாடுறோம், அதனால பாடிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போகலாமா? 10 நிமிஷம் போகலாமா? சரி, கொஞ்சம் போய் பார்ப்போம் எத்தனை பேர் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு. தமிழ் உங்களையெல்லாம் எடுத்து உட்கார வச்சிருங்க.
சரி, இப்போ இந்த இனப்பாடல் இதை எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க? நாங்கள் சொன்னோம் இல்லையா, தமிழ் ஓசை தொடங்கப்பட்டதே இளைய தலைமுறைக்காக, எதிர்கால தலைமுறைக்காக. அவங்கள வசியப்படுத்தணும், அவங்களுக்கு பிடித்த ஒரு ஈடியம்ல இந்த சாங்கை நாங்கள் பண்ணியிருக்கோம். யாதும் ஊரே. எல்லாரும் எந்திரிச்சு தமிழை பாடி ஆடி கொண்டாட போகிறோம். நிகழ்ச்சியினோட தொடக்கத்தில் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழை கொண்டாட வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்கள் பங்கேற்பாளர்களாக பாடப்போகிறீர்கள், ஆடப்போகிறீர்கள். இதான் அந்த பாட்டு. இப்போ இந்த இனப்பாடல நம்ம எல்லாம் சேர்ந்து எழுந்துன்னு ஆடி பாடி கொண்டாட போகிறோம். இடையில ஒரு நாதஸ்வர இசை ஒன்று வரும். அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழலில் எப்படி நீங்கள்லாம் அசையணும், நடனம் ஆடணும், எளிமையாக எல்லாருக்கும் வரணும் இல்லையா, அப்படி ஒன்று பண்ணியிருக்கோம். பாருங்க முதல்ல எப்படின்னு. 3, 4 லைட்ஸ். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி மொத்தம் 8 முறை. 8 முடிஞ்சோன்னா மேல, இந்த பக்கம், இந்த பக்கம். அவ்வளவுதான். எங்க எந்திரிக்க ஒரு முறை பயிற்சி எடுத்து பார்ப்போம். வாங்க வாங்க. தமிழை கொண்டாடதான், தமிழர்கள் மட்டும் எழுந்து நிற்கவும். ஐயா வாங்க, கொண்டாட போறோம் தமிழை. ஒரு தடவை பண்ணி பார்க்குறீங்க எங்களோட? 3, 4 இந்த பக்கம் கையை சுத்துங்க, இந்த பக்கம் சுத்துங்க, இந்த பக்கம் சுத்துங்க, இந்த பக்கம், இந்த பக்கம். 5, 6, 7, 8. இப்போ மேல கை தட்டுங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். அட்டகாசம் பண்றீங்க. அது இருங்க, எங்க உட்காருறீங்க? அது பயிற்சி. இப்போ இறுதி ஒத்திகை, அப்பதானே நல்லா வரும் பாட்டோட வரும்பொழுது. 3, 4 1 2 3 4 5 6 7 8. கை தட்டுங்கப்பா. அமருங்கள். பாடலுக்கு இடையில தான் அதை பண்ண போறோம். இது ஒத்திகை முடிஞ்சுதா? இப்போ பாடலுக்கு போறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு 2 முறை பாடுவோம். முதல் முறை நாங்க பாடுவோம், 2வது முறை எங்களோட அமர்ந்திருந்து நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. தொடங்கலாம். பாடுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறதர வரா, நோதலும் கனிதலும் அவற்றோரன, சாதலும் புதுவது நன்றே. எழுந்திருங்க. இசை வரப்போகுது. 1 2 3 4 1 2 3 4
பங்கேற்பாளர்களுக்கெல்லாம் ஒரு முறை கை தட்டுங்க. அட்டகாசம் பண்ணிட்டீங்க. பசி அதிகமாக இருக்கும்ல இப்போ? பரவாயில்ல, போய் நல்லா சாப்பிடுங்க, வீட்லேயோ வெளியிலையோ. தமிழை எப்படி கொண்டாடணும்னு தெரியுதா இப்போ? எவன் இப்போ பிறந்த மொழியெல்லாம் வச்சுக்கிட்டு நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கும்பொழுது எந்த காலத்துலேயோ முன்னோர் நமக்கு கையில் கொடுத்துட்டு போன மொழியை வச்சு கொண்டாட வேணாம். இப்போ பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா? நம்ம எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தோம்னா வந்துடும். தான் ஒரு குட்டியே சொல்லுது பிடிக்கும்னு. யூடியூப்பில் இந்த பாடல் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி போட்டு காமிங்க, தன்னால் மனப்பாடம் ஆயிரும். திரைப்பட பாடல்கள் 25, 30, 50 வரிகள்லாம் பிள்ளைங்க மனப்பாடமாக பாடுறாங்கல்ல, ஏன்? கேட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும். இந்த பாடலை நீங்கள் வீட்டில் ஒளிபரப்பிக்கிட்டே இருங்க, பிள்ளைகள் எல்லாம் பாடிடுவாங்க. நண்பர்களாக நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயோ பள்ளியிலையோ எங்கேயோ விழாக்கள்லையோ குடும்பமாக கூடும்பொழுதோ இந்த பாடலை பாடி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போது நேரம் அதிகமாகிவிட்டதுனால நிறைவாக 2 பாடலுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஒரு சில முழக்கங்களோட முதல் வரியை நான் சொல்றேன், தொடர்ச்சியை நீங்க சொல்லுங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்றோர் இனம் உண்டு. இந்த முழக்கங்களெல்லாம் நமக்கு கொடுத்த ஆகச்சிறந்த தமிழறிஞர் யார் தெரியுமா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவர் கைதட்டுங்க, ஒரு கைதட்டல். இவர் கவிஞர் மட்டும் இல்ல, ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர், பாடலாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இப்படி பல முகங்களை கொண்டவர். இவரை போற்றுகிற விதமாக தான் நம்ம தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் 10 அடுக்கு மாளிகைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு பேர் சூட்டியிருக்காங்க. காந்திய கவிஞரான இவர் காந்திய கருத்துக்களை தன்னோட பாடல்கள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர். உப்பு சத்தியாகிரக நேரத்தில் வழிநடை பாடலா, அந்த உப்பு சத்தியாகிரம் போறவங்களுக்கு வழிநடை பாடலா ஒரு பாடல் ஏற்றி கொடுத்தாரு. நான் பாடலோட முதல் வரியை சொன்னதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. பாடலை கேட்கும்போது எடுத்து யாராவது அடிக்கணுன்ற போல ஒரு வீரம் பொங்கும் உங்களுக்கு. ஆனா பாடல் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எதிரின்னு உனக்கு யாருமே கிடையாது, கருத்து தான் எதிரி. அறம் மட்டும் உன் பக்கம் இருந்தா போதும், நியாயம் உன் பக்கம் இருந்தா போதும், நீ தான் வெல்ல போறேன்னு அந்த வீரம் மிகுந்த எழுச்சி மிகுந்த பாடலை இப்ப கேட்கலாம் வாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஒண்டி அண்டி குண்டமிட்டிங்க
என்ன பாட்டு பாடுறோம்? சரி, சாரி, அதில் பேட்டரி இப்போ சார்ஜ் போயிடுச்சு. நிறைவு பாடலுக்கு வந்து விட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாடல், ஆனால் அதற்கு ஒரு பின்னணி உண்டு. ஓகே, உங்களோட ஜஸ்ட் யூசிங் எ காமன் சென்ஸ், ஜஸ்ட் டெல் மீ, ஆன்சர் மீ திஸ் கொஸ்டின். Which is the most sung song in the entire world across any language, any region? உலகத்திலேயே எந்த மொழியிலேயோ உலகத்தின் எந்த பகுதியிலேயோ அதிக பாடப்படுகிற பாடல் எது? Across. யாருங்க அது? அட்டகாசமா ஆன்சர் பண்ணீங்க. பிறந்த நாள் வாழ்த்து, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, இதை எல்லாரும் இவ்வளோ உலகம் முழுக்க பெரும்பான்மையாக பாடுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வாழ்கிற எல்லாருக்கும் பிறந்த நாள் வந்து தானே ஆகும், பாடி தான் ஆகணும். சரி, அது ஒன்று. இன்னொன்று ரொம்ப எளிமையாக இருக்கும், ஒரே வரியை தான் திரும்ப திரும்ப, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் டாடா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதனால எல்லாருக்கும் பாடுறது ஈஸி இல்லை? அளவும் ரொம்ப குறுகலாக இருக்கும், வார்த்தையும் எளிமையாக இருக்கும். இதெல்லாம் சரி, அதுக்காக நீங்கள் பாடிடுவீங்களா? அது இங்கிலீஷில், அவன் இங்கிலாண்டில் அவனோட இங்கிலீஷ் குழந்தைகளுக்கு வாழ்த்துறதுக்கு அவன் மொழியில் பண்ண பாட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வந்த மூத்த குடியும் அதே ஹாப்பி பர்த்டே டு தான் பாடிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல? நமக்கு வெளியில் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சால் நம்ம கேவலமாக சிரிப்பான். நாங்கள் இதை தான் பாடிட்டு இருக்கோம், ஓம் பாட்டை தான் பாடுறோம், ஏன் பாடுறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு இல்லை பாட்டு அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ தப்பாக நினைப்பான். இவ்வளோ வருஷமாக இருக்கு, இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்துருக்கீங்களே, ஏன் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன்? எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை, அதனால பண்ணலை, இப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சிக்கலாம் இல்லை? ஆனால் நமக்கு ஒன்று வேணும்ல, தமிழ் பிள்ளை நம்ம தமிழ் மொழின்னு சொல்லும்போது முதல்ல தமிழில் தாய்மொழியில் வாழ்த்து தானே, அப்புறம் எதை வேணால் பாடிக்கலாம். எந்த மொழியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கிலீஷில் பாடலாம், எந்த மொழியில் வேணாலும் விஷ் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல தாய்மொழி வாழ்த்து இருக்கணும்ல, அது இல்லைன்ற குறைபாடு இருக்கக்கூடாது. நாங்கள் ஒன்று உருவாக்கியிருக்கோம், அதான் அந்த குட்டி பாட்டு. இது என்ன, மார்ச் மாதம் தொடங்கி விட்டதில் இன்னைக்கு மார்ச் மாதத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் இங்கே இருந்தால் எந்திரிச்சுங்க, உங்களுக்கு தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து நாங்கள் பாடப்போகிறோம். மார்ச் 1 30 31 அதுவரை கொண்டாடுகிறவர்கள் யார் இருந்தாலும் எழுந்து நின்றுங்க. நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு சிஎம் பர்த்டே, அதை கடைசியாக சொல்ல பண்ணி இங்கே மாட்டி விட்டீங்க. சரி வாங்க, எல்லாம் எழுந்திரிச்சுருங்க. ஏன்னா இதுவரை எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, ஒருத்தர் கூட உங்களை தாய்மொழியில் பாட்டு பாடி வாழ்த்தியிருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க உங்களுக்கு, சிறப்பான பிறந்தநாள். இன்று தமிழகத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ் மொழிக்கு பலவிதங்களில் உயிர் ஊட்டி கொண்டு இருக்கிற, பாதுகாத்து கொண்டு இருக்கிற இந்த தமிழக அரசை தலைமையாக இருக்கிற நம்ம மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள். அவருக்கும் சேர்ந்து நம்ம வாழ்த்து பாடிடுவோம். எங்க டீம்ல யாரோ ஒரு சின்ன பாப்பாவுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்களே, அந்த சின்ன பிள்ளை சரி இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், பாடிடுவோம். கேளுங்க, பிறந்த நாள் வாழ்த்து நாங்க உருவாக்கி இருக்கிறோம் உங்களுக்காக. லைட்ஸ். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, நீடூழி நலத்துடன் வாழ்க. குரல் கூறும் அறத்தோடு தமிழ் போல செழிப்போடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, நீடூழி நலத்துடன் வாழ்க. கைத்தட்டி நம்ம முதல்வருக்கும் இங்க நிக்கிற நம்ம தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். உங்களுக்குமா சஞ்சிதா அம்மா, எங்க குழுவில் பாடுற பாப்பாவோட அம்மா. ஓகே, நன்றி. இந்த நாளை போய் குறித்து வச்சுக்கோங்க. மார்ச் 1 2026 முதல் முறையாக என் தாய்மொழியில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சென்னை வள்ளுவர் அரங்கில் கிடைத்ததுன்னு போய் எழுதிக்கங்க, மறக்க முடியாத நாளாக இருக்கும். நிறைவு பாடலுக்கு வந்து விட்டோம். விடை பெறுவதற்கு முன்னால் இந்த தமிழக அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர், உதவி இயக்குனர், ஏனைய அதிகாரிகள், அதில் இருக்கிற எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான ஒரு நாளில், சிறப்பான இடத்தில் தமிழ் ஓசை குழுவை பயன்படுத்தி இந்த சென்னை வாழ் மக்களுக்கு தமிழின் ஒரு பகுதியை அங்கமாக சுவைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததற்காக எங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யுனெஸ்கோ சென்னையை இசை நகரமாக அறிவித்ததற்கு நன்றிங்களாமா, ரொம்ப மகிழ்ச்சிமா, அருமையாக இருந்துச்சிங்களா? இப்போ தமிழ் தானே ரொம்ப அருமையாக இருக்கும், சலிப்பாக இருக்குன்னு நினச்சி விட்டவங்கெல்லாம் அவங்க தானே இழந்தவங்க இல்லை? அவனால் தமிழை குறைத்து மொழிபோடக்கூடாது இல்லை? தமிழுக்கும் அமுதென்று பேர்னு அவர் சும்மாவா சொன்னார்? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. இன்னும் நிறையா பண்ண முடியும், நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு பகுதியாக எங்களை சுவைத்து சென்றதற்கு நன்றி. போய் உங்களுடைய நண்பர்களிடத்தில் பல இடங்களில் நீங்கள் சொல்லுங்கள், எங்களை இதை போன்ற விழாக்களில் நிகழ்வுகளில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நானும் திரைப்பட இசையமைப்பாளன் தான், நான் அதை குறைத்து மதிப்பிடலை, நான் என்ன சொல்ல. ஆனால் ஒரு திரைப்பட பாடல்கள் கேட்குற நிகழ்ச்சினா எங்கே வேணாலும் நடக்கும் தமிழ்நாட்டில், உலகத்தில் எங்கே வேணாலும் நடக்கும்.
யாரை கூப்பிட்டிங்கனாலும் வந்து பாடுவாங்க. சூப்பர் சிங்கரோ, ஜி டிவியோ, விஜய் டிவியோ, இல்லை உங்கள் ஊரில் இருக்க லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவோ யார் வேணாலும் வந்து பாடிடுவாங்க. ஆனால் இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து பாடல்களை தேடி தேடி பொறுக்கி எடுத்து இசையமைத்து இப்படி பயிற்சி எடுத்து பாடக்கூடிய ஒரே குழு உலகத்தில் நாங்கள் மட்டுமே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களை பாராட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும், மகிழ்ச்சி. ஆனால் அதோடு முடிந்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு பெரிய தமிழ் இனிப்பு கடை திறந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் சுவைச்சிங்களே, எல்லாம் இனிமே தானே. எவ்வளோ அருமையான ஒரு மொழி, எவ்வளவு அருமையான செயல்பாடுகள் இருக்குது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கும் இந்த செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய சங்கே முழங்கு பாடலோடு இன்று இரவு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். சங்கே முழங்கு, 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 சங்கே
சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து எங்களுக்கு ஆதரவளித்து உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் போல நீங்கள் நீடூழி வாழ உங்களை வாழ்த்துகிறோம். எங்களுடைய இயக்குனர் அவர்கள் இக்குழுவினரை இப்பொழுது பாராட்டுவார்கள். துறை சார்பாக தமிழிசை விழா நடத்துவதாம் என்று யோசித்த போது முதலில் எங்களுக்கு நினைவு வந்தது ஜேம்ஸ் வசந்த் குழுவினருடைய இசை தமிழ் ஓசை குழு பாடல்கள் தான். இதை கடைசி நிகழ்ச்சியாக வச்சோம்னா கொஞ்சம் நீட்டிப்பு செய்யலாம். முன்னாடியே வச்சோம்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதால முன்னாடியே கட் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுக்காக தான் எப்போவுமே சிறப்பான நிகழ்வு இறுதியாக தானே வரும், நிறைவாக உள்ளோம். அதனால் இது உங்களுடன் சேர்ந்து நானும் அருமையாக ருசித்தேன், ரசித்தேன், அனுபவித்தேன். துறை சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்களிப்பும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மிகுந்த பாராட்டுக்கள். ஒரு ரசிகனாக மட்டும் இல்லாமல் பங்காளர்களாகவும் நாங்கள் இதில் கலந்துக்கிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை தவிர சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. என் சார்பாக எல்லாருமே அடுத்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. துறை சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நாங்கள் நடத்தும் பல நிகழ்ச்சிகள்லையும் உங்களுடைய குழுவை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அது இயக்குனர் அவர்களுக்கும் எங்களது அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே எங்களது இயக்குனர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. இசையமைப்பாளர் அவர்கள் எங்களது இயக்குனருக்கு பொன்னாடை அணிவிப்பார். உள்ளபடியாக மகிழ்ச்சியான தருணம். பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காத்திருந்த, ரசித்த, ருசித்த தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வேளையிலே கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலே பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.